வணக்கம். ஏகியூப் டிவி தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலின் அன்பு நேயர்களே, ஜூலை 2026 முதல் ஆகஸ்ட் 1 வரை உள்ள இந்த வார ரிஷப ராசி வார ராசிபலனை இப்போது பார்க்கலாம். இந்த வாரம் சூரியன் கடக ராசியில், செவ்வாய் ரிஷப ராசியில், புதன் ஜூலை 30 வரை மிதுன ராசியிலும், ஜூலை 31 முதல் கடக ராசியிலும், குரு வாரம் முழுவதும் கடக ராசியிலும், சுக்கிரன் வாரம் முழுவதும் சிம்ம ராசியிலும், சனி வக்ர நிலையில் மீன ராசியிலும், ராகு கும்ப ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும் பயணம் செய்கின்றனர். இந்த வாரத்தின் சிறப்பு அம்சங்களாக சிம்மத்தில் சுக்கிரன், கேது இணைவும், கடகத்தில் சூரியன், குரு இணைவும் நடைபெறுகின்றன. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தன்னம்பிக்கையும் செயல்திறனும் அதிகரிக்கும் காலமாக அமைகிறது. உங்கள் ராசியில் செவ்வாய் பயணிப்பதால் புதிய முயற்சிகளில் உற்சாகம் காணப்படும். இருப்பினும் கோசார விதிப்படி செவ்வாய் முதல் வீட்டில் இருப்பதால் அவசர முடிவுகளைத் தவிர்த்து நிதானமாக செயல்படுவது சிறந்த பலனைத் தரும். கோபத்தை விட பொறுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் பல வேலைகள் சுலபமாக நிறைவேறும். உடல் நலத்தில் சிறிய சோர்வு ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகும். சூரியனும் குருவும் 3ஆம் வீட்டில் இணைந்து இருப்பது இந்த வாரத்தின் மிகப்பெரிய பலமாகும். 3ஆம் வீட்டில் சூரியன் தைரியம், முயற்சி, தொடர்புத் திறன் ஆகியவற்றை அதிகரிக்கிறார். குருவின் இணைவால் நல்ல ஆலோசனைகள், மதிப்புமிக்க சந்திப்புகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த வேலைகளில் முன்னேற்றம் காணலாம். அரசு தொடர்பான செயல்கள், விண்ணப்பங்கள் அல்லது அலுவலக நடவடிக்கைகளில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். சகோதரர்கள் மற்றும் உறவினர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். குருவின் பார்வை விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் மீது விழுவதால் 7ஆம், 9ஆம் மற்றும் 11ஆம் இடங்கள் பலம் பெறுகின்றன. திருமண வாழ்க்கையில் நல்ல புரிதல் உருவாகும். கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வி, நீண்ட பயணம், ஆன்மீக முயற்சிகள் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக அமையும். நண்பர்கள் மற்றும் முக்கியமான நபர்களின் ஆதரவு உங்கள் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும். புதன் ஜூலை 30 வரை 2ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சு, வருமானம் மற்றும் குடும்ப நிதி தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. பண பரிவர்த்தனைகளில் கவனம் தேவை. ஜூலை 31 முதல் புதன் 3ஆம் வீட்டுக்கு மாறுவதால் தொடர்பு, பயணம், வணிக பேச்சுவார்த்தைகள் மற்றும் புதிய ஒப்பந்தங்களில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் திறன் அதிகரிக்கும். சுக்கிரனும் கேதும் 4ஆம் வீட்டில் இணைந்து இருப்பதால் வீடு, குடும்பம், சொத்து மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களில் அமைதியான அணுகுமுறையை கடைபிடிப்பது நல்லது. வீட்டை அழகுபடுத்தும் எண்ணம் உருவாகலாம். குடும்ப உறுப்பினர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்தால் ஒற்றுமை அதிகரிக்கும். பழைய மனக்கசப்புகள் விலகி புதிய புரிதல் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது. சனி வக்ர நிலையில் 11ஆம் வீட்டில் இருப்பது இந்த வாரத்தின் மற்றொரு பெரிய பலமாகும். கோசார விதிப்படி 11ஆம் வீட்டில் சனி சுப பலனை அளிக்கிறார். மேலும் வக்ர சனியின் தாக்கத்தால் தடைப்பட்டிருந்த வருமான வாய்ப்புகள் மீண்டும் திறக்கப்படலாம். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கலாம். தொழிலில் நிலையான வளர்ச்சி உருவாகும். உங்கள் உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். ராகு 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் புதிய பொறுப்புகள் வரக்கூடும். பணிகளை திட்டமிட்டு செய்தால் நல்ல பெயர் கிடைக்கும். அலுவலகத்தில் தேவையற்ற விவாதங்களைத் தவிர்த்து செயல்படுவது சிறந்தது. உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறும் சூழலும் உருவாகும். மொத்தத்தில் இந்த வாரம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பலன் தரும் வாரமாக அமைகிறது. குடும்ப ஒற்றுமை, தொழில் முன்னேற்றம், புதிய தொடர்புகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொறுமை, திட்டமிடல் மற்றும் இறைநம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த பல நல்ல மாற்றங்களை இந்த வாரம் அனுபவிக்க முடியும். இந்த வாரம் உங்கள் எதிர்கால வெற்றிக்கான வலுவான அடித்தளத்தை அமைக்கும் இனிய வாரமாக அமையட்டும்.